6th question. 6th வந்து ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x, g of x, h of x கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொன்னா f dot g dot h equal to f dot g dot h ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப given என்ன கொடுத்துட்டாங்கன்னா f of x equal to x square, g of x equal to 3x, h of x equal to x minus 2. நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்கிறேன். LHS ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கு அதை எடுக்கிறேன். f dot g LHS f dot g. அப்ப f dot g என்ன மீனிங்? f of g of x னு அர்த்தம். f of g of x. அப்ப f of g of x ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? 3x. g of x ஓட வேல்யூ 3x. இப்போ இங்க என்ன பண்றான்னா f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இங்க f of x என்னவா இருக்குன்னா x ஸ்கொயரா இருக்கு. அப்ப அந்த x க்கு பதிலா நான் 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்ணுவேன். அப்ப 3x ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க LHS பாக்கும்போது f dot g dot h. f dot g dot h. அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா f dot g into h of x னு அர்த்தம். அப்ப என்ன வருங்க? f dot g into h of x ஓட வேல்யூ என்ன? x minus 2. இங்க என்ன பண்றானா நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்றானா x minus 2 f dot g ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப f dot g ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x க்கு பதிலா என்ன பண்ணனும்னா x minus 2 போடணும். இங்க f dot g என்னவா இருக்குங்க? 9x ஸ்கொயரா இருக்கு. அந்த x க்கு பதிலா என்ன பண்ணனும்? x minus 2 போடணும். அப்ப x minus 2 whole square. அப்ப இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a minus b whole square. a minus b என்ன ஃபார்முலா? a square minus 2ab plus b square. இங்க a ஓட வேல்யூ வந்து x, b ஓட வேல்யூ வந்து 2. அப்ப அந்த ஃபார்முலா டைப்ல எக்ஸ்பேண்ட் பண்றதா இருந்தா அப்ப என்ன வருங்க? அப்ப 9 into அப்ப a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் minus 2ab அப்ப 2 into x into 2 னு வரும் plus b ஸ்கொயர் வருங்க plus 2 ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா அப்ப 9 into x ஸ்கொயர் இங்க 2 2s are 4 வருமா 4x plus 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப இந்த 9 உள்ள கொண்டு போனா 9 into x ஸ்கொயர் 9x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 9 4s are 36 not 36 minus 36x. நெக்ஸ்ட் 9 4s are plus 36 வரும். இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப RHS பாக்கும்போது பிராக்கெட்ல என்ன இருக்குங்க? g dot h னு இருக்கு. அப்ப g dot h எப்படி எழுதணும்? g of h of x. g of h of x. அப்ப g of h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2. x minus 2. அப்ப இங்க g of x ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? x minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப இங்க g of x என்ன கொடுத்துருக்காங்க? 3x. g of x என்னங்க? 3x. அப்ப நான் 3 போட்டுப்பேன். அங்க இருக்கிற x க்கு பதிலா x minus 2. இது ஃபர்தரா மல்டிப்ளை பண்ணா 3 into x 3x 3 into x 3x plus into minus minus 3 2s are 6. இது g dot h ஓடது. நெக்ஸ்ட் இங்க RHS பாக்கும்போது f dot g dot h. f dot g dot h இது எழுதலாம். இப்ப f of g dot h னு எழுதலாம். அப்ப f of g dot h என்ன கண்டுபிடிச்சோம்? 3x minus 6. அப்ப இங்க என்ன பண்ணிக்கிறான்னா f of x ல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த x க்கு பதிலா 3x minus 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப இங்க f of x என்னவா இருக்குங்க? x ஸ்கொயரா இருக்கு. அப்ப x க்கு பதிலா 3x minus 6 அங்க ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்றேன். சேம் அதே ஃபார்முலா தான் a minus b whole square. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்னடான்னா a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ 6. அப்ப a ஸ்கொயர் அப்படினா என்ன வருங்க? 3x whole square minus 2ab அப்ப minus 2 into a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ 6. அப்ப plus b ஸ்கொயர்னா b ஓட வேல்யூ 6 இல்லையா? அப்ப என்ன வருங்க? இங்க 6 வரும். 6 ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். இத மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6, 6 6 are 36. அப்ப இங்க 36x. இங்க 6 ஸ்கொயர் பண்ணா 36. அப்ப இது ஈக்குவேஷன் 2. அப்போ 1 and 2 பாருங்க.
9x square minus 36x plus 36 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ therefore from equation 1 and 2 so LHS equal to RHS, so hence proved. Seventh questionல A, B, C, Dன்னு சொல்லிட்டு ஒரு 4 செட்டு கொடுத்துட்டாங்க. 4 செட்டு கொடுத்துட்டு வெரிஃபை வெதர் A cross C subset of B cross D. அப்போ A cross C யோட வேல்யூ வந்து B cross D ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த சொல்யூஷன் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ A equal to 1, 2. ஸோ பியோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு சி வேல்யூ 5, 6. டி வேல்யூ 5, 6, 7, 8. 5, 6, 7, 8. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி, ஏவோட வேல்யூ என்ன? 1, 2. கிராஸ் சியோட வேல்யூ 5, 6. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது என்ன வருங்க? 1, 5. நெக்ஸ்ட்டு 1, 6, 2, 5. நெக்ஸ்ட்டு 2, 6. இது வேணால் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் டி. பி கிராஸ் டி. ஸோ பியோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4. கிராஸ் டியோட வேல்யூ 5, 6, 7, 8. அப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது என்ன வருங்க? 1, 5. நெக்ஸ்ட்டு 1, 6. ஸோ 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. ஸோ 1, 7, 1, 8. அப்போ செகண்ட் பார்க்கும்போது 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. ஸோ 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. தேர்ட் பார்க்கும்போது 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. ஸோ 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 4, 5, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் சி பாருங்கள் 1, 5. இது வேணால் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 2. அப்போ 1, 5 இங்கே இருக்கா? இப்போ பி கிராஸ் டிலையும் இருக்குது. 1, 6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 2, 5. அப்போ 2, 5ன்னு பார்க்கும்போது இதில் இருக்குது. 2, 6 ஸோ இங்கே இருக்கா? அப்போ therefore A cross C subset of B cross D. So A cross C subset of B cross D. So hence proved இல்லை hence verified. Eighth question. F of x equal to x minus 1 divided by x plus 1, x is not equal to minus 1 கொடுத்துட்டாங்க. Show that f of x equal to minus 1 by x ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுமா, provided x is not equal to 0. அப்போ சொல்யூஷன் given என்ன கொடுத்துருவாங்க? f of x equal to x minus 1 divided by x plus 1. அப்போ இங்கே LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறேன். இங்கே LHS என்ன இருக்கிறாங்க? f of xன்னு இருக்குது. அப்போ இது என்ன மீனிங்கு? f of, இப்போ இங்கே f of xோட வேல்யூ இங்கே எழுதணும். இப்போ இங்கே f of x வேல்யூ இருக்குங்க x minus 1 divided by x plus 1 இருக்குது. புரியுன்னு நினைக்கிறேன். என்னன்னா f of xன்னு இருக்குது. இந்த f எழுதிட்டேன். அப்போ இங்கே f of x இருக்கு இல்லையா? அப்போ இங்கே f of x வேல்யூ இங்கே எழுதிருக்கு. அப்போ f of x வேல்யூ வந்து x minus 1 divided by x plus 1. அகைன் என்ன பண்ணுறான்னா f of xல் எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக இந்த ஃபுல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த xக்கு பதிலாகவும் x minus 1 divided by x plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். டினாமினேட்டருக்கு இந்த xக்கு பதிலாகவும் x minus 1 x plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரணும்னா இந்த xக்கு பதிலாக x minus 1 divided by x plus 1, ரிமைனிங் மேலே இருக்க minus 1 divided by
இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே தான் இருக்குங்க. இங்கே பார்க்க ப்ளஸ் ஒன் இருக்குது, இந்த ப்ளஸ் ஒன். நாங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே தான் இருக்கணும். நாங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இங்கே மைனஸ் ஒன் இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா அப்படின்னா இருக்குது மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு டிவைட் பை நான் இங்கே அதே மாதிரி இங்கே நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எல்சிஎம் எடுத்துனேன்னா வரும் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோன்னா அப்போ என்ன வரணுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோ கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது நியூமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். இந்த மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் டிவைட் பை இது ஃபர்தராக வந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் தான். அதே மாதிரி ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் தான் வரும். மேலே பார்க்கும்போது இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் இந்த மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்படின்னா வருங்க மைனஸ் ஒன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் டூ எக்ஸ். அப்போ டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு வரும். மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு RHS. So hence proved. Ninth question. So ninth questionல ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு calculate the value of g 1/2 இதனோட வேல்யூ என்ன, நெக்ஸ்ட்டு g of f of x அதனோட வேல்யூ கண்டுபிடிச்சி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா g of 1/2 g of 1/2. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வருங்க இப்போ g of x என்ன இருக்குங்க x minus 2/3 இருக்குது. அந்த xக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1/2 அங்கே இருக்கிற -2 டினாமினேட்டர் இருக்கிற 3. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணால் g of நான் 2 LCM எடுத்தேன்னா வரீங்க 1 வரும், இங்கே 2 2s are -4 வரும், இங்கே டினாமினேட்டர் இருக்க இந்த 3. நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் அப்போ g of 1 - 4 வருங்க 3/2 வரும். நெக்ஸ்ட் இங்கே வரணும் இங்கே 3 வரும். டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது மேலே போச்சு என்ன மாறும் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ g of -3/2 அப்போ இது என்ன வருது 1/3 வரும். அப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுறான்னா -1 × 1 -1 வருமா, g of -1 வரும், இங்கே 2 வரும். இப்போ g of -1/2. அகைன் என்ன பண்ணுறான்னா g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக -1/2 சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ அந்த xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணும் -1/2. இப்போ -1/2 நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க -2 / 3. இப்போ நான் இங்கே 2 நான் எல்சிஎம் எடுத்துட்டேன்னா இங்கே -1 வரும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are -4 வரும் டிவைட் பை 3. நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணால் -5/2 வரும் டிவைட் பை 3 வரும். டினாமினேட்டர் எதுவுமே இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். இது மேலே போச்சு என்ன மாறும் ரெசிப்ரோக்கில் 1/3 மாறும். ஈக்குவல் டு -5/2 இன்ட்டு 1/3. இது மல்டிப்ளை பண்ணால் -5 வரும், இங்கே 3 2s are 6 வரும். ஸோ -5/6 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது என்ன இருக்கிறானாங்க g of f of x அப்போ g of f of x f of x ஓட வேல்யூ என்னங்க 6x + 8. 6x + 8. இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 6x + 8 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே g of xனா இருக்குங்க x - 2 இருக்குது, அந்த xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணானுங்க 6x + 8 ரிமைனிங் அங்கே இருக்கிற -2 டிவைட் பை 3 வரும். அப்போ இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் 6x 8 - 2 என்ன வருங்க +6 வரும். 8 - 2 + 6 டிவைட் பை 3. இந்த டேர்ம்லேருந்து காமனாக நான் 6 வெளியே எடுத்துட்டா x + 6 வெளியே எடுத்தா வரீங்க x + 1 வரும்.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 3. இது கேன்சல் பண்ணால் அது 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சிம்ப்ளஸ் பண்ண தான் கேட்குறாங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. கொஸ்டின் 10th கொஸ்டினில் ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன். ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டு வந்து டொமைனை கேட்குறாங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x plus 1 divided by x minus 9. அப்போ இங்கே டொமைனை கண்டுபிடிக்கின்றான்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில், டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. ஏன் சார் டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுன்னா எனி நம்பர் பை 0 இன்ஃபைனைட்டாக மாறிடும். அப்போ இன்ஃபைனைட்டாக ஒரு வேல்யூ இல்லாமல் போய்டும். அப்போ டொமைன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸ் ஈக்குவல் 9 போடவே கூடாது. அப்போ 9 போட்டால் எக்ஸுக்கு 9 போட்டால் 9 minus 9 0 வந்துடும். அப்போ இங்கே எனி நம்பர் பை 0 என்ன வந்துடுங்க, இன்ஃபைனைட்டு மாறும். அப்போ நீ எக்ஸுக்கு பதிலாக அந்த 9 தவிர்த்து வேறு எந்த நம்பர்னாலும் போடலாம், கண்டிஷனே கிடையாது. அப்போ இன்னொரு இடம்னா ரியல் நம்பர் என்ன விடாதுன்னா மைனஸ் 9 தவிர்த்து மற்ற எல்லாமே போடலாம். அப்போ இதுதான் டொமைன். ஃபர்ஸ்ட் டொமைன் பார்க்கும்போது ரியல் நம்பர் -9. இப்போ 9 தவிர்த்து நீ எந்த நம்பர்னாலும் போடலான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது P of x equal to -5/4x² plus 1. இங்கே என்ன கண்டிஷன்னா ஸ்கொயர் வந்துச்சு. டினாமினேட்டரில் வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் அது ப்ளஸ்ஸாக தான் மாறும். டினாமினேட்டர் 0வும் வராது. இப்போ எக்ஸுக்குள்ள 1 போடுங்களேன். அப்போ 1 போட்டால் 4 + 1 5 வரும். நீ எக்ஸுக்குள்ள 2 போட்டுனா 2 2s are 4, 4 4 16 வரும், ப்ளஸ் 17 வரும். அப்போ நீ எக்ஸுக்கு பதிலாக நீ எந்த வேல்யூனாலும் போடலாம். அப்போ இங்கே டொமைன் பார்க்கும்போது என்ன போடலாம், ரியல் நம்பர் நீங்கள் எந்த நம்பர்னாலும் போடலான்னு அர்த்தம். சரியா? டினாமினேட்டரில் 0 வரும், டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. நீ எக்ஸுக்கு பதிலாக நீ எந்த வேல்யூ போட்டாலும் 0 வரவே வராது. அதெல்லாம் என்ன பண்ணான்னா நீ ரியல் நம்பர் நீ என்ன போட்டாலும் நான் வந்து 0 வராதுனால அப்போ டொமைன் பார்க்கும்போது எல்லா ரியல் நம்பருமே போடலான்னு அர்த்தம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது g of x equal to √x minus 2. இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் தான்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா நீ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 minus 2 0 0 வரலாம். 3 minus 2 plus 1, 4 minus 2 plus 2, 5 minus 2 plus 3. ஆனால் நீ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண வரங்க 1 minus 2 minus 1, 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 minus 2 minus 2, -1 சப்ஸ்டிட் பண்ணால் -1 minus 2 minus 3. அப்போ இங்கே என்ன சொல்லணும்னா இங்கே டொமைன் பார்க்கும்போது ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் 2 போடலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் நம்பர் 2க்கு அப்புறம் 2 3 4 5 6 6 இன்ஃபைனைட் நம்பர் போடலாம். இதுக்கு பேர் என்னன்னா ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட்னா வந்து இவ்வளோ நாள் போட்டு போயினே இருக்கலாம். இந்த 2 ஒரு கேட் போட்ட மாதிரி 2க்கு இந்த பக்கம் வரவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடுவேன். அப்போ இங்கே 2 minus 2 0 வந்துடும். அப்போ 0 விட்டுனா 0 தான் வரும். ஆனால் நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போட்டுட்டான்னா 1 minus 2 என்ன வரீங்க -1. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. நெக்ஸ்ட் நான் எக்ஸுக்கு பதில் நான் 0 போட்டேன்னா அப்போ 0 minus 2னா -2. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ என்ன மீனிங்கு, இப்போ 2 விட கம்மியான நம்பர் போடவே கூடாது. அப்போ 2க்கு அப்புறம் எந்த நம்பர் போட்டாலும் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது. அப்போ டொமைன் ஈக்குவல் டு இது க்ளோஸ் ப்ராக்கெட்டு டுமா கமா என்ன வரீங்க இன்ஃபைனைட். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் h of x equal to x plus 6. இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து இது டிவைட்லேயும் இல்லை ரூட்லேயும் இல்லை, நீங்கள் எந்த நம்பர்னாலும் போட்டு போயினே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது எல்லா ரியல் நம்பருமே வரும். அப்போ therefore டொமைன் ஈக்குவல் என்ன வரணும்னா ரியல் நம்பர் நீங்கள் எந்த நம்பர்னாலும் போகலான்னு அர்த்தம். ரெண்டு கண்டிஷன் தான். டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. இன்னொரு கண்டிஷனு ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது.